ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு தெரியும் டெய்லி ஒரு கொஸ்டின் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்க. குரூப் 1 எழுதுறவங்க, குரூப் 2 எழுதுறவங்க இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ப்ரொசீஜர் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ மண்டேல இருந்து சாட்டர்டே வரையிலும் பார்த்தீங்கன்னா, டே 6 வரையிலும் 6 கொஸ்டின் வந்து உங்களுக்கு மார்னிங் எவ்ரிடே மார்னிங் 10:00 குரூப்ல வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் வந்து இந்த வாரத்துக்கு என்னென்ன டாபிக்ல வரும் அப்படிங்கிற ஷெட்யூல் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. அந்த டாபிக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஸ்டின் எழுதலாம். எல்லா கொஸ்டினுமே 15 மார்க். ஏன்னா இப்ப நமக்கு தெரியும் 10 மார்க் 15 மார்க் தான் இருக்கு. ஓகே, இந்த எழுதறதுக்கான புக்லெட் நம்மகிட்டயே இருக்கு. நீங்க அதுவும் கூட நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா 67 கோடு இல்லைன்னா வந்து லைன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லைன்னா 2.5 பேஜஸ் இருக்க மாதிரி நீங்க வந்து அந்த கொஸ்டின் எழுதி அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நீங்க எங்களுக்கு சென்ட் பண்ணணும். டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம் உங்களுக்கு வந்து டைம் ஸ்லாட் வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி டைம் ஸ்லாட் அந்த டேட் போட்டுட்டு டைம் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த எடுத்துக்கலாம். இப்ப 6 to 8 வரையணும் அப்படின்னு சொல்லி சார் அந்த குரூப்ல போட்டுருவாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்ப லேகா மேம் வந்து 6:00 ப்ரியாரிட்டி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அந்த ஸ்லாட் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து மீதி இருக்கிற டைம்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம் ஸ்லாட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் போட்டு பிராக்கெட்ல 15 மார்க்கா 10 மார்க்காங்கிறது உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் நீங்க 15 மார்க் மட்டும் தான் எழுதுவீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 15 மார்க் வரையில எழுத பழகிட்டாங்க தான் நீங்க அடுத்த சுருக்கி 10 மார்க் அளவுக்கு நீங்க அதை மாத்திக்க முடியும். ஸோ அதனால இதுதான் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ பிடிஎஃப் நீங்க மாத்தி அனுப்பிடணும். அனுப்புனதுக்கு அப்புறம் ரிவ்யூ ஸ்லாட் இப்ப நான் காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ இந்த ரிவ்யூ ஸ்லாட் வந்து டெலகிராம் குரூப்ல வந்து மெசேஜா வரும் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லுமே நீங்க எழுதிக்கோங்க. இது 6 நாள் தான். 7வது நாள் சண்டே எதுக்காக விட்டுருக்காங்கன்னா, இந்த 6 நாள்ல ஏதாவது மிஸ்ட் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை நீங்க 7th டே சண்டே நீங்க எழுதி அனுப்புங்க. டெய்லியுமே இதுக்கு வந்து உங்களுக்கு ரிவ்யூ வந்து கொடுத்துருவாங்க. ரிவ்யூ எப்படி கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூம் ஆப் வழியா அனுப்புவோம். ஸோ இண்டிவிஜுவலா ஸோ ஒரு பேப்பரை பார்த்து மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வந்து அட்டன் பண்ண முடியாது. உங்க பேப்பருக்கு உங்களுக்கு தனியா லிங்க் அனுப்புவாங்க. நீங்களும் சாரும் மென்டார் மட்டும் தான் இருப்பீங்க. உங்களோட கிளாரிபிகேஷன் ஏதாவது டவுட்னா நீங்க சார்ட்ட கேட்டுக்கலாம். அந்த கொஸ்டின் ரிலேட்டடா மட்டும் இல்லாம ஹவு டு மெயின்டைன் த ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடா ஏதாவது டவுட்டா இருந்தா கூட நீங்க வந்து கொஸ்டின் கேட்டுக்கலாம். ரெஃபரன்ஸ் புக் மெட்டீரியல் எப்படி படிக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டி அண்ட் ஆல்சோ இப்ப ஜாப்ல இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அதை வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? இடையில எழுதலாம்னாலும் நீங்க எழுதிக்கலாம். இப்போ ஒரு நாள் 2 நாள் இட்ஸ் ப்ராக்டிகலி தர் இஸ் அ இஷ்யூ. டெய்லி நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் உடம்பு எல்லாம் போலாம் வாட் எவர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்டிரக்கல் வந்ததுன்னா யூ கேன் கேரிட் அவுட் டு த நெக்ஸ்ட் டே கூட நீங்க எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட விஷயம். யூபிஎஸ்சி நிறைய பேர் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்குமான்னு கேட்குறீங்க. இட்ஸ் பியூர்லி டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 2. குரூப் 1க்கு குரூப் 2க்கு காமனா இருக்கிற சிலபஸ் அது ரிலேட்டடா தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் டிஸ்கஷன் பண்றது இது எல்லாமே எதுனா ஒன்லி நம்ம விதைகள் ஸ்டடி சென்டரோட திங். ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டினுக்கு பலவிதமான ஆஸ்பெக்ட்ல ஆன்சர் யோசிக்கலாம். ஸோ அதனால ஆன்சர் கீங்கிறது ஒண்ணு கிடையாது. நம்மளோட ஆஸ்பெக்ட்ல என்ன சொல்றோமோ அதுதான் வந்து ஃபைனலா இருக்கும் நமக்கு. சரிங்களா? இந்த மாதிரி டைம் ஸ்லாட் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ என்னைக்காவது வந்து டைம் ஸ்லாட் கொடுக்க முடியாது, ஃபேக்கல்டி அப்ப அவைலபிள் இல்லைன்னா அந்த மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவோம் இண்டிவிஜுவலா. ஸோ தமிழ்லயும் இருக்குமா, தமிழ்லயும் எழுதலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தமிழ்லயும் தாராளமா நீங்க எழுதலாம். எங்க 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து பிளாக் பென் எழுதணும். அனதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரூல்டு ஷீட்ல நீங்க எழுதணும். அவ்வளவுதான். ஸோ 67 லைனையும் கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். சொல்லுவாங்க உங்களுக்கு கரெக்ஷன் இவ்ளோ கேப் இந்த பக்கம் விட தேவையில்ல. இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் வந்து எழுதலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த அளவு பிளாங்க் ஸ்பேஸ் விட வேண்டாம். இல்ல கண்டென்ட் இல்ல விடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம பண்ற பழக்கம் தான் நமக்கு எக்ஸாம் வரையிலும் வரும். ஓகேங்களா? யார் ஒருத்தர் பிரிலிம்ஸோட மெயின்ஸையும் சேர்ந்து கொண்டு போறாங்களோ அவங்க ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் என்னன்னா இயர்ஸ் ரொம்ப கம்மியான இயர்ஸ்ல நீங்க வந்து போஸ்டிங்குள்ள போக முடியும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறது தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கும். ஏதோ ஒரு போஸ்டிங் இல்லாம உங்க எய்ம் பண்ண போஸ்டிங் உங்களோட ஊர்ல உங்களோட டிசைர் பிளேஸ்ல ஒர்க் பண்றது தான் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு இந்த விஷயங்களை நம்ம இப்ப இருந்து தான் பண்ணணும். உங்ககிட்ட ரூல்டு ஷீட் இருந்தாவே போதும். என்னன்னா நார்மல் நோட் புக் ஷாப்ல இருக்கிற ரூல்டு ஷீட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா அதுல இந்த அளவுக்கு விட் வந்து இருக்காது. சரிங்களா? ஏன்னா இப்ப விட் அண்ட் லென்த் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சில. சோ இந்த மாதிரி பிராக்டிஸ் ஷீட் இருந்ததுன்னா பெட்டர். ஓகேங்களா? நீங்க வேற எந்த அகாடமியோட இதுல யூஸ் பண்ணியிருந்தாலுமே ஓகே, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன என்ன ப்ரையாரிட்டி அப்படின்னா
ரூல்டு ஷீட்ல யூஸ் பண்ணிக்கோங்க, பிளாக் பென் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் இது. ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு படிக்கிறவங்க நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். ப்ரிலிம்ஸை மட்டும் நான் இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு மெயின்ஸை தள்ளி வைக்காதீங்க. இதுவும் ஒன் ஆஃப் த பார்ட் தான். நமக்கு போஸ்டிங் வாங்குறதா இம்பார்ட்டன்ட்டே தவிர ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால வந்து நம்ம ப்ரிலிம்ஸோடைய மெயின்ஸ் கொண்டு போகணும். அப்பதான் நம்ம சக்சஸ் கிட்ட ரொம்ப நெருங்கி போவோம். டெய்லியுமே டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் உங்களுக்கு கொடுப்போம். நம்ம இப்ப சொல்லியாச்சு. இது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கலாம், இல்ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருக்கலாம். அது எல்லாமே அந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த டேட்ல இது நடக்கும் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிபிஎஸ்பில வந்து சாரி பாலிட்டியில டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு டேட் போட்டு கொடுத்துறாங்கன்னா நீங்க அதை ஒன்ஸ் வந்து நீங்க கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணாம அந்த டாபிக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு கொஸ்டின் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டாபிக் நீங்க ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எவல்யூஷனும் ரொம்ப டீடைல்டு எவல்யூஷனா இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையுமே படிச்சு பார்த்துதான் வந்து உங்களுக்கு சார் வந்து கரெக்ஷன் சொல்லுவாங்க, ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு வேர்டு இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷன்ல கொடுக்குற வேர்டு இம்பார்ட்டன்ட், கன்க்ளூஷன்ல கொடுக்குற வேர்டு இம்பார்ட்டன்ட், அண்ட் த சைட் டாபிக் இம்பார்ட்டன்ட், சைடு ஹெட்டிங் விச் யூ ஆர் கிவிங் நோ அதுவும் கூட இம்பார்ட்டன்ட். அனதர் திங், நீங்க எடுக்கிற டைம் 15 மார்க்ஸ்க்கு இந்த டைம் தான் எடுக்கணும். 15 மார்க்ஸ்க்கு பாலிட்டினா நீங்க இந்த டைம் தான் எடுக்கணும். 15 மார்க்ஸ்க்கு ஜியாகிரபினா இந்த டைம் தான் எடுக்கணும்னு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜியாகிரபிங்கும் போது நீங்க டிராயிங் இன்க்ளூட் பண்ணுவீங்க. பாலிட்டி கூட சில கொஸ்டினுக்கு டிராயிங் இன்க்ளூட் பண்ணலாம். எந்தெந்த இடத்துல ஃப்ளோ சார்ட் போடலாம், எந்தெந்த இடத்துல பை சார்ட் போடலாம், அதுக்கு எப்படி வந்து டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் கொடுத்து டிஃபரன்ஸ் காட்டலாம், தோஸ் திங்ஸ் எல்லாமே சார் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு கொஸ்டினை நீங்க பாக்குற ஆஸ்பெக்ட் வேறையா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி அதை ஃபீட்பேக் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபேக்கல்டி பாக்குற ஆஸ்பெக்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்க பார்த்த ஆஸ்பெக்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது உங்களோட பேப்பர் ரொம்ப வேல்யூபிளா மாறும். இட் வில் பூஸ்ட் யுவர் மார்க். இட் வில் பூஸ்ட் எந்த டே, ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறீங்களா, செகண்ட் டே கவுன்சிலிங் போறீங்களா, லாஸ்ட் டே கவுன்சிலிங் போறீங்களா, எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணும். டிபிஎஸ்பினா இருக்கிற ஆர்டிகல்ஸ் அவ்வளவுதான். 51 வரையில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் 36 to 51. த வே ஹவு யூ ஆர் பிரசன்டிங் தேர், அதுதான் நம்ம இங்க வந்து கத்துக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ரைட்டிங். நிறைய பேர் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேக்குறீங்க. இட்ஸ் நாட் நெசசரி, பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டூல், பட் நோ நீட் ரொம்ப அழகான ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சா போதும், அவ்வளவுதான். ஸோ அந்த லெட்டர் வந்து நீங்க கரெக்டா எழுதுனா போதும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நீட்டி எழுதுவாங்க, ரொம்ப லென்த்தா எழுதுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணாவே அவங்க ஹேண்ட் ரைட்டிங் அழகா மாறிடும். ஸோ இந்த விஷயமும் சார் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும், ஹவு இந்த கொஸ்டின் எப்படி ஸ்ட்ரக்சரா கொண்டு போகணும் அப்படிங்கறது, அடுத்து கிளாரிட்டி, பிரசன்டேஷன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வின் பண்ண முடியும். பர்சனலா ஃபீட்பேக், நீங்க ஏதாவது டவுட் கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா, இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமாங்கிற மாதிரி கொடுத்து அந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் வாங்காம நீங்க எப்படி வேணாலும் ஸ்டாஃபை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இது. அவங்களோட நம்பர் கொடுத்துருவாங்க, பர்சனல் நம்பர். ஸோ யூ கேன் கான்டாக்ட் ஹிம் ஆர் ஹர், யூ கேன் கான்டாக்ட் ஹர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு தான் நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ ரெஜிஸ்டர் பண்ணணும். கால் பண்ணும்போது வெயிட்டிங்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க, அட்மின் சைட்ல இருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழே எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் பத்தி மேட்டர் இல்லை. பட் இப்போ நீங்க இவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இவங்க மே மந்த் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். எஸ், அப்கோர்ஸ். ஸோ இவங்க வந்து பேனா மாத்த சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன்னா நமக்கு இப்ப வயசானவங்க இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப் தானே திருத்த போறாங்க. இப்ப நம்ம விதைகள் ஸ்டடி சென்டர்ல சொல்றேன், ரியல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல சொல்றேன். அப்ப இந்த மாதிரி பிளர் அடிக்கும் போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே போயிடும். அதனால நீங்க யூஸ் பண்ற பென் கூட இம்பார்ட்டன்ட். நீங்க எக்ஸாம்ல என்ன பென் யூஸ் பண்ண போறீங்களோ அதே பென்ல தான் நீங்க இப்போ எக்ஸாம் எழுதணும். ஐ மீன் இந்த டெய்லி டெஸ்ட் எழுதணும். அது கூட இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது. ஓகேங்களா? இதெல்லாம் நான் ஒவ்வொரு டைமும் சொல்றதுதான். ஆனா இதை நான் இப்போ பார்க்கல. ஏப்ரல் மந்தே ஸ்டார்ட் ஆச்சு. மே மந்த் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அவேர் இல்லை மேம், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இது நான் சொல்றேன். இந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் விடுங்க. இவங்க பிரசன்டேஷன் பாருங்க. இங்க 1 கொடுத்துருக்காங்க, அடுத்த டாபிக் 2ங்கிறதுக்கு வேரியேஷன் காமிச்சிருப்பாங்க, அடுத்து சப் டாபிக்ல ஏபிசிடி போட்டுப்பாங்க. சிலர் வந்து ஏபிசிடி எப்படி போடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் லைனா போடுவாங்க. அப்ப இந்த இடத்துல கர்வ் லைன் ஒரு சைஸா இருக்கும், அடுத்ததுல போடும்போது கர்வ் லைன் வந்து இன்னொரு சைஸா இருக்கும். அப்படி இருக்கும் போதும் கூட பிரசன்டேஷன் இதை எஃபெக்ட் பண்ணுது. இவங்க கொஞ்சம் நல்லா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த பேப்பரோட பிரசன்டேஷன் நல்லா இருக்குன்னா, இந்த பேப்பர் பிரசன்டேஷன் நல்லா இருக்குன்னு குரூப்ல போட்டுருவாங்க. இன்னொரு பேப்பரோட கண்டென்ட் நல்லா இருக்குன்னு வைங்களேன்,
அந்த பேப்பரை இது கண்டென்ட் பெஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க கண்டென்ட் வைஸும் தெரிஞ்சுக்கிறீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரெசன்டேஷனும் தெரிஞ்சுக்கிறீங்க. லைக் தட் உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க இந்த மாதிரி டீடைல்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா அப்படி கொடுக்கும்போது ஹெட்லைன் எப்படி போடணும், இது இங்க கொஞ்சம் இன்னும் தள்ளி வந்திருக்கலாம், இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ கேப் விட்டா என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு இவங்களுக்கு ஆன்சர் தெரியல, ஸோ பேஜ் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இப்ப பாருங்க, அடுத்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு யூ லீவ் 2 லைன்ஸ், ஹி லீவ்ஸ் 2 லைன்ஸ். அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த ரிலேட்டட்ல சொல்லுவாங்க. என்ன இன்னொரு விஷயம் நீங்க மென்ஷன் பண்ணணும்னா, டேட் போட்டுக்கோங்க. டே 25 24 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம் போட்டுக்கோங்க. நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாவே 1 மந்த்ல தெரிஞ்சிரும். அந்த 15 மார்க்ஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல எவ்வளோ, ஃபர்ஸ்ட் வீக்ல எவ்வளோ டைம் எடுத்தீங்க, போக போக நீங்க எவ்வளோ டைம் குறைச்சிருக்கீங்க, கண்டென்ட்ல எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, பிரசன்டேஷன்ல எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரே ஃபேக்கல்ட்டி வந்து உங்களை மெயின்டைன் பண்றதுனால உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளேசஸ்ல நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பழகுங்க. அப்பதான் எக்ஸாம்ல நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பழகுவீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டீடைல் மிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன நம்பர் தான் 7867945526. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த வார்ம் அப் டெஸ்ட்டுக்கு வாங்க. வார்ம் அப் டெஸ்ட்னா என்னன்னா, ஒரு 4 கோர் சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்து, பைலிங்குல மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட் வைப்போம். அது வந்து 300 மார்க்குக்கு கிடையாது, 150 மார்க்குக்கு. 150 மார்க்குக்கும் போது உங்களுக்கு கம்மியான டைம் தான் எடுக்கும். ஸோ இந்த டெஸ்ட் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். டோட்டலா ஹவு மெனி டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் கூட கொண்டு போனாதான் நமக்கு சர்வீஸ் சீக்கிரம் கிடைக்கும். கிடைக்காது, ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் படிச்சா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு 2 இயர்ஸ்ல வாங்குறதா 1 இயர்ல வாங்கலாம். கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஒரு நல்ல கைடு நீங்க கட்டாயமா எடுத்துக்கணும். நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குற சாரே நல்லா கைட் பண்ணுவாங்க, நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டோம், நான் ஏப்ரல் மந்த்ல போட்டேன். நீங்க இது கூட இப்ப ஜூன் 6ல ஸ்டார்ட் ஆக போது, நீங்க வாங்கிக்கலாம். ஓரளவு நல்லா ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்க, ஏப்ரல் மந்த் ஸ்டூடெண்ட், மே மந்த் ஸ்டூடெண்ட்ல நல்லாவே ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்க. ஸோ அவங்க நீங்க இந்த பேட்ச் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்லி 4 சப்ஜெக்ட் தான் எடுப்போம். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். இது வந்து குரூப் 1க்கும் காமனா இருக்கும், குரூப் 2க்கும் காமனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ப்ரிலிம்ஸ்ல கூட யூனிட் 4 யூனிட் 5 கவர் ஆகிறது தான் இந்த டாபிக் எல்லாம். ஸோ அப்ப ப்ரிலிம்ஸோட ப்ரிப்பரேஷனையும் உங்களுக்கு மிஸ் பண்ணாம இருக்கும். சரிங்களா? சரி, இதே பார்த்துக்கோங்க. இப்ப நான் டெய்லி உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் அதுக்கான டீடைல்ஸா சொன்ன இந்த செஷன். ஸோ டெய்லி ஒரு 2 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணவங்க நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.